பார்க்கலாம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை நாம் வாசிப்போமாக. 2 நாளாகமும் நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டு கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தேவ ஆவியான தாசியோடு தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை, நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேலைகளில் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், பரிசுத்தம் நிரப்பப்படுகிறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் நிறைய வேலைகளில் நாம் ஆசீர்வாதத்தை ஒன்று இழந்து விடுகிறோம் அல்லது பெறாமலே அப்படியே ஹேங்காய் என்ன செய்கிறோம், நிற்கிறோம். இதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவர் பாருங்க 3 வித காரியங்களை இங்கே பேசுகிறார். ஒன்று, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து. என்னத்தை அடைப்பாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் கேங்காகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணுவாங்க, ஆவியனுடைய சத்தத்தை கேட்பாங்க, ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாரமெல்லாம் அப்படியே குறைஞ்சி அப்படியே அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆயிருன்னா அப்படி ஒரு ட்ரைல் லேண்டாக மாறிடும். அப்படியே அவங்க வனாந்தர ஒரு நிலைமையில் என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. இப்போ அவங்களால தனியாக ஜெபிக்க முடியாது, அவங்களால மற்றவங்களோடு சேர்ந்து ஜெபிக்க முடியாது, அவங்களால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவது எந்த விதத்திலும் அவர்களால் செயல்பட முடியாது. அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்து லாக் ஆகுதுன்னு அர்த்தம். முதலாவது, மழை இல்லாதபடிக்கு என்ன செய்யறாராம்? வானத்தை அடைத்து. 2வது கர்த்தர் சொல்றாரு, தேசத்தை அழிக்க எதுக்கு கட்டளையிடுவாராம்? வெட்டு கிளிகள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொருளாதார ஆசீர்வாதம் கேங்காகும். என்ன ஆசீர்வாதம் கேங்காகுது? முல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 2வது, உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் என்ன உண்டாகும் அப்படின்னா வறுமையை காணப்படும். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் ஜோம் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஜெபத்தை கேட்டெல்லாம் வறுமையெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மாறியிருக்கும். ஆனால் இப்போ அது என்ன செய்யாது, நடக்காது. இப்போ நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க, ஆனால் அதே வறுமை அப்படியே நிற்கும். நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க, கடன் பிரச்சனை மாறாது. நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க, எந்த மாற்றத்தையும் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்படியே ஹேங்காய் நிற்பீங்க. இது நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பொருளாதார ஆசீர்வாதம் தடையாகும். 3வது, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்திற்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் போது. எதை அனுப்புகிறாராம்? இப்போ நல்லா கவனிக்கணும். எல்லா கட்டுப்பாடும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? நம்ம தேவனின் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அல்லேலூயா. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம். 3வது, கொள்ளை நோய் அப்படிங்கிறது சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதங்க? இந்த சரீரத்தில் நமக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கார் தெரியுமா? ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதைத்தான் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14 வசனம் விதமாய் சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 7:14, சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எப்படி? உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடா என்ன செய்வதில்லையா? மலடியாக இருப்பதில்லை. அல்லேலூயா.
ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு இப்போ நம்ம இந்திய தேசத்துலையும் சரி உலக நாடுகளையும் சரி இப்போ மலட்டுத்தன்மை அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இருக்குதா இல்லையா? ஆனால் நம்ம இதுக்கு பல ரீசன் சொல்கிறோம். சரிதானா? மருத்துவம் சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, அந்தது சரியில்லை, இந்தது சரியில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா எல்லா கட்டுப்பாடும் யாருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது? சொல்லுங்கள். யெகோவா தேவனின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, இயேசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. உங்கள் சரீரத்தை சுகமாக்குறதும் சுகமீனமாகிறதும் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதுதான் என் ஜனத்திற்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும்போது நிறைய பேருக்கு இன்றைக்கி குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய என்ன இல்லை தெரியுமா? ஆசீர்வாதம் இல்லை. அதனால தான் டெஸ்ட் பேபி இப்போ அதிகமாக என்ன செய்யுதுன்னா போய்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பல ரீசன் சொன்னாலும் ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னா, கர்த்தர் அந்த கிருபையை தந்தால் அதை யாராலும் என்ன செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அவர் என்ன செய்கிறவர்? பூட்டுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் வர எல்லா ஆசீர்வாதங்களையும் திறக்க யாருக்கு அதிகாரம் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. அதை அடைக்கவும் யாருடைய கரத்தில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் தான். அப்போ எல்லாமே நல்லா கவனிக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். என்ன ஆசீர்வாதம்? கர்த்தர் இந்த பூமியிலே கணவன் மனைவிங்கிற பந்தத்தை ஏற்படுத்தி குழந்தை பாக்கியத்தை தரார். பார்த்தீங்களா? இது தேவன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் என்ன செய்வதில்லை. இன்றைக்கு நம்ம இந்தியாவில் 50% பேர், எத்தனை சதவீதம் பேர் ரிப்போர்ட் சொல்கிறாங்க? 50% பேர் குழந்தை பெற முடியலையா? எத்தனை சதவீதம்? கல்யாணம் 100 ஃபேமிலிக்கு முடியுது அப்படின்னா அதில் எத்தனை பேருக்கு குழந்தை பெற்றெடுக்க முடியல? 50% அந்த அளவுக்கு குறைவாயிடுச்சு நம்ம இந்தியாவில். ஆனால் மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கல்யாணமே என்ன செய்ய மாட்டேங்கான், முடிக்க மாட்டேங்கான். நம்ம ரஷ்யா பிரதமர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புட்டின் போராடிக்கிட்டு இருக்காரு. குழந்தையை பெற்றெடுங்கடா அப்படின்னு சொன்னால் எவனுமே கல்யாணம் முடிக்க மாட்டேன், நான் குழந்தைய என்ன செய்ய மாட்டேன். மொத்த மக்கள் தொகை 15 கோடி தான். எவ்வளவு? 15 கோடி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் முடிக்க மாட்டேங்காங்க. அதனால் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடித்தா நான் உனக்கு அந்த சலுகை பண்ணுறேன், இந்த சலுகை பண்ணுறேன், டேட்டிங் பண்ணிங்கன்னா அது தரேன், இதை தரேன் பண்ணுது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது அவங்க உலக பிரகாரமாக செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பெருக்கம் என்பது தேவன் நமக்கு தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ இந்த மலட்டுத்தன்மை ஆண்டவர் சொல்ல, உன் சந்ததியில் ஆணாகிலும் பெண்ணாகிலும் எப்படி இருப்பதில்லை, மலடாக இருப்பதில்லை. அப்போ சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீ 4 காரியம் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். 3 காரியங்களை கர்த்தர் லாக் பண்ணுறார். 1 ஆவிக்குரிய ஆசீர்வாதம், 2வது பொருளாதார ஆசீர்வாதம், 3வது சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம். நீங்கள் சிலரை போய் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை மட்டும் சிலர் வச்சுருப்பான், பணக்காரனாக இருப்பான். ஆனால் பணக்காரங்களாக இருக்கிறவங்களை போய் பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்காது. என்ன இருக்காது? குழந்தை இருக்காது. அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம நினைப்போம் பணம் இருந்தால் எல்லாமே சாதிச்சிடலாம் அப்படி இப்படின்னு. ஆனால் இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்வம் எது தெரியுமா? குழந்தை செல்வம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற சந்ததி இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து இந்த பூமியில் படைத்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ பலுகி பெருகுவது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது. யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது? பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, நீங்கள் வேசித்தனம் பண்ணாலும் பெருகாமல் இருக்கிறீங்க அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குது. அப்போ நல்லா கவனிக்கணும். விரும்புறதுனால குழந்தை பிறக்கிறது இல்லை, தேவனுடைய பிளான். யாருடைய பிளான்? தேவனுடைய பிளான். அவருடைய திட்டத்தின்படி தான் நமக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியங்களை கொடுத்து சந்ததிகளை கொடுத்து அந்த சந்ததி 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 என்ன செய்யப்படுகிறது? ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் லாக் ஆகி விடுகிறது. இந்த லாக் ஆன உடனே இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தனக்கு இருக்கிற பணத்தினால டாக்டரை தேடி ஓடுகிறார்கள், மருத்துவரை தேடி ஓடுகிறார்கள், பலரை தேடி ஓடுகிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் செகண்ட் தான். நீங்கள் முதல்ல தேவனிடத்தில் வந்து விட்டால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்காருங்க? ஆசீர்வதிக்க. இது சரித பிரகாரமான குழந்தை பாக்கியம். சிலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மலட்டுத்தன்மை இருக்குது. எந்த இதில்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு என்ன இருக்குது? மலட்டுத்தன்மை இருக்குது. அதனால் அவங்க ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாது. யாருக்கு சுவிசேஷம் சொன்னாலும் ரட்சிப்புக்குள்ள என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. அவங்களுக்கே சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா பாரமாயிருவாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? நான் எனக்கு நானே எப்படி இருக்கிறேன், பாரமாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றால் நீ பிறந்த நாள் முதல் சாகு வரைக்கும் நீ யாருக்கும் பாரமாக இருக்க மாட்ட, நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது எப்படி அழைத்தார் தெரியுமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும்
உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வாரா? அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க போய் இவங்களுடைய மகன் அப்படின்னு சொல்லும்போது யாருடைய பேரை பெருமைப்படுத்துகிறாரு? நீலாம் இவனுடைய பிள்ளையா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பேர் கெட்டு போகும். தெரியுமா உங்களுக்கு? சிலர் பேரை சொன்னாவே சிலர் மதிப்பு கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? தம்பி உங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் அப்படி இருந்தவர், இந்த காலத்தில் இப்படி இருந்தவர் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுதான் பேரை பெருமைப்படுத்துறது. உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த விரும்புகிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நான் உன் பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறேன். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்க விரும்புகிறார். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. ஆண்டவர் சொல்லி அழைக்கும் போது இப்படி தான் அழைக்கிறேன், நான் உன் பேரை என்ன செய்வேன்? ஆபிரகாமே. இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய பெயர் உலகமெங்கில் என்ன செய்யப்படுகிறது? பறைசாற்றப்படுகிறது. யூதர்கள் ஆபிரகாமே எங்களுடைய தகப்பன் என்று சொல்கிறார்கள். முஸ்லீம்கள் ஆபிரகாமே எங்களுடைய தகப்பன் என்று சொல்கிறார்கள். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நம்மளும் ஆபிரகாம் என்ன தான் சொல்கிறது தெரியுமா? ஆபிரகாம தகப்பங்க. எப்படி கர்த்தர் பேரை பெருமைப்படுத்தி வச்சிருக்காரு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆட்களுடைய பேர் செத்தான அதோட சாப்டரே பக்கத்துக்குள்ள எப்படி சொல்லுங்க, உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் செத்தான்டா அதோட சாப்டரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் பேரை எல்லா இடத்துல என்ன செய்ய விரும்புகிறார்? கர்த்தர் பெருமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இதாங்க சரிதத்துக்குரிய ஆசீர்வாதம். உங்கள் பேரை சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை மற்றவங்க என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம பேரை சொன்னால் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லுங்கள், இவன் ஐயோ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரிதானா? சரி வாசிங்க. அதுக்கடுத்து ஆபிரகாமுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க. நீ எப்படி இருப்பாயா? நம்ம மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். ஆண்டவர் அதுக்கு தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். அதுக்கு தான் இந்த கூட்டத்துக்கு உங்களை என்ன செஞ்சிருக்கார்? கொண்டு வந்திருக்கார். நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். நீங்கள் அதை செய்யுங்க. நீங்கள் அதை விரும்பணும். நீங்கள் என்ன செய்யணும்? சிலர் என்ன செய்ய நினைக்கான்னு தெரியுமா? யாருக்கு என்ன வந்தால் எனக்கு என்ன, ஏதோ சாப்பாடு மட்டும் 3 வேளை கிடச்சா போதும். என்னது? சாப்பாடு மட்டும் இருக்க தண்டியும் சாப்பிட்றத சாப்பிட்டு விதி வந்தால் அப்படிங்கிற லாட்டில் நிறைய பேர் வாழ்கிறான். நம்ம அப்படி வாழக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அநேகருக்கு எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்க? அவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். இருக்க விரும்புகிறீங்களா? உங்கள் பேர பிள்ளைங்க உங்களை பார்த்து சந்தோஷப்படணும். இந்த பாட்டி ஐயோ எப்படா சாகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரிதானே? இந்த தாத்தா எப்படா சாவார்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். உங்களை எனக்கு ஒரு அம்மாவை தெரியும். பெங்களூரில் அந்த அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா இறந்துட்டாங்க. இப்போ அந்த அம்மா கிறிஸ்டின் தான். ஆனால் அந்த அம்மாவை குறித்து சாட்சி பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாந்த சொருபி. என்ன சொருபி? நம்ம ஆட்களுக்கு சாந்தின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அது நடக்கும். பார்த்துருக்கீங்களா? அதனால் எவனுமே பக்கத்தில் போக மாட்டான். ஆனால் இந்த அம்மா அப்படி கிடையாது. யாரை பார்த்தாலும் தான் பெத்த பிள்ளையை நேசிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மருமகளை நேசிக்கும், மருமகனை நேசிக்கும், பேர பிள்ளைகளை நேசிக்கும். அந்த அம்மா செத்ததுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்ணீர் விடுறான். சரி, செத்ததுக்கு தான் கண்ணீர் விடுவானே பார்த்தா செத்த பிறகு 1 வருஷம் கழித்து போய் அந்த எதுக்கு கல்லறைக்கு போயிருந்தேன். கல்லறையில் போய் பார்த்தீங்கன்னா அழுகிறாங்க. யார் அழுகிறான்னா மருமக்கமார்கள் அழுகிறாங்க. யார் போயிட்டா? எங்கள் அத்தை போயிட்டாங்களே அப்படின்னு அழுகிறாங்க. பேரப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அழுகுது. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை விட்டு போக மாட்டேன்னு தரணா பண்ண மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணுறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆட்கள் ஒரு ஆள் செத்து போனால் என்ன நினைப்பான்னு நினைக்கிங்க? அந்த கிளவி போய் தொலைஞ்சது நமக்கு பக்கத்தில். எப்படி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? எப்படி வாழ்கிறீங்க? தொலைஞ்சிட்டு போட்டுண்டா அப்படின்னு நினச்சி வாழ்கிறீங்களா? இல்லை ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வாதம் இருக்கத்தான் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அதனால தான் அழைக்கும் போதே கர்த்தர் அப்படி தான் சொல்கிறார். ஆபிரகாமே, நீ அநேகருக்கு எப்படி இருக்க போகிற? ஆசீர்வாதமாக இருக்க போகிற. அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றப் போகிறார். சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஆமாம். வாசிங்க பார்க்கலாம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை என்ன செய்வேனா? சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் யாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுமா?
ஆபிரகாமுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அது ஏன் ஆபிரகாமுக்குள்ளே சொன்னான்னா, ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் யார் பிறக்க போகிறா? இயேசு பிறக்க போகிறா. இப்போ இயேசுவை யார் யாரெல்லாம் விசுவாசித்து உலகமெங்கிலும் எந்தெந்த மனிதன்லாம் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் என்ன செய்யப்படுகிறான்? ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறி கர்த்தரால் என்ன செய்யப்படுகிறான்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆபிரகாமை போல நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும், எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ ஜோமன்னா கர்த்தர் செய்வார். ஆபிரகாம் ஆசீர்வதித்தது போல ஏசப்பா என்னை 7 வித ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 7 வித ஆசீர்வாதம். ஆண்டவரே, என் பேரை நீங்கள் பெருமைப்படுத்தணும்ப்பா, நான் அதுபோல் நான் வாழணும், என் பிள்ளைகள் என்னை பார்த்து சந்தோஷப்படணும், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்கிறவங்கள ஆசீர்வதிங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னை ஆசீர்வதிக்கிறவங்கள ஆசீர்வதிங்க. ஏசப்பா உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தில் ஒரு பகுதியை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உடனுக்குடனே அது மேலே கையை வச்சு ஒரு சின்ன சின்ன ஜெபங்களை என்ன செய்ய பழகணும்? பண்ண பழகணும். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா தான் அந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். மறந்துடாதீங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் இருந்தால் விசுவாசிக்கணும். கீழ்ப்படிய வேண்டியிருந்தால் கீழ்ப்படிஞ்சிருக்குமா கீழ்ப்படியிலையான்னு கொஞ்சம் கவனிக்கணும். கவனித்து நான் இதுக்கு கீழ்ப்படியில் ஒத்துக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டால் தான் ஆசீர்வாதமே என்ன செய்யும்? வரும், இல்லைன்னா வராது. சரிதானா? ஆமாம். ஒத்துக்கிட்டு ஆண்டவருடைய கீழ்ப்படியை கிருபை கேட்டு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. அதில் மறந்துடாதீங்க. கர்த்தர் என்ன செய்வாராக. இப்போ இந்த 2 நாளாகமத்துக்கு வாங்க பலபடிக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 3 வித ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கிறேன், இதை நான் தர விரும்புகிறேன். இவைகளெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது? கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள. நல்லா கவனிக்கணும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வதிக்காமல் இருக்கிறது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? கர்த்தருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் மட்டும் அடுத்து 4 ஸ்டெப்பு செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருவார்? ஆசீர்வதிச்சிருவார். அடுத்து 4 ஸ்டெப் என்னது? வாசிங்க பார்க்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன செய்யணுமாங்க? தங்களை தாழ்த்தி. அதுக்கடுத்து என்ன செய்யணுமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன பண்ணுறதில்ல? ஜெபம் பண்ணுறதில்ல. 1 மணி நேரமாவது ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்? சொல்லுங்கள், என்ன செய்யணும்? ஜெபிக்கணுங்க. எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும் சொல்லுங்கள்? 1 மணி நேரம். 1 மணி நேரம் கண்டினியூவாக ஜெபம் பண்ணால் ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு ரொம்ப நான் ஒரே பிஸியாக இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில் ஒரு 20 நிமிஷம், மத்தியானம் ஒரு 20 நிமிஷம், நைட்டு ஒரு 20 நிமிஷம் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? விசுவாசிகளுடைய மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஜெபமின்மை. உலகத்து மக்களுடைய மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? அவிவிசுவாசம். உலகத்து மக்களுடைய பாவம் என்னதுங்க? சகரியா டேனிஃபோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வ மனிதர் இறந்து போயிட்டார். அவர் பல மணி நேரம் உட்காந்து ஜெபிக்கிற மனுஷன். அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, ஜெபிக்காத ஒரு கிறிஸ்துவனை கண்டால் நடுங்குங்கள். யாரை கண்டால் நடுங்கணுமா? ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவனை. எவ்வளோ நேரம்? 1 மணி நேரமாக ஜெபிக்காதவனை கண்டா. 1 மணி நேரம் கூட ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவனை கண்டா என்ன செய்யணுமா? நடுங்கணுமா? ஏன்னா அவனால் வரக்கூடிய துன்பங்கள் அதிகம் அப்படிங்கிறார். அவனால் வரக்கூடிய இந்த சர்ச்சஸ்குள்ளே கலவரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜெபிக்காத மக்களாக தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே கலவரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தியா? இவங்களாம் யாராக இருப்பாங்க? ஜெபிக்காத மக்கள் தான். ஜெபிக்காத மக்களால் தான் வீட்டுக்குள்ளே கலவரம், எல்லா பிரச்சனையும் என்ன செய்யுது? வருது. ஏன் தெரியுமா? நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்மளை தேவனுக்கு ஜீவ பலியாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? நம்மளை சர்வாங்க தகன பலி அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் என்ற பலிபீடத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து நமக்குள் இருக்கிற சுயங்களை சுட்டெரிக்கிறார். அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற கெட்ட சுபாவங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்படுகிற இடம் எது தெரியுமா? ஜெபம் என்ற பலிபீடத்தில் உன்னை அர்ப்பணிக்கும் போது தான். நீ ஜெபிக்கும் போது தான் உனக்குள் இருக்கிற சுயம் என்ன செய்யும்? சாகும். நமக்குள் இருக்கிற மிகப்பெரிய எதிரியே சுயம்தான். இந்த சுயம் சாகணும் அப்படின்னா நீ ஜெபம் பண்ணி ஏசப்பாட்ட என்ன கேட்கணும்? கிருபை கேட்கணும். 3 காரியம் மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து எதையுமே கர்த்தர் செய்யணும், முதல்ல நீங்கள் விரும்பணும். ஆசை. என்னதுங்க? ஆசை. விருப்பம், ஆசை, அன்பு. இது 3 ஒன்று தான். சரிதான்? விருப்பம், ஆசை, அன்பு. விருப்பம் இல்லைன்னா கர்த்தர் ஒன்றுமே செய்ய மாட்டார். மறந்து போகாதீங்க. அதுக்கடுத்து 2வது அர்ப்பணிப்பு. 2வது என்ன வேணும்? அர்ப்பணிக்கணும். உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் அந்த வசனத்தின்படி வாழ என்ன செய்கிறேன்? என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு விருப்பம் மட்டும் இருந்தால் போதும். சிலருக்கு விருப்பம் இருக்கும்,
சரிதானா? இதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முடவன் எதுக்கு ஆசைப்பட்டானா? கொம்பு தேனுக்கு என்ன செஞ்சானா? ஆமாம், நிறைய பேருக்கு சோம்பேறியாகவே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி உட்காந்துருப்பாங்க? சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். எது சோம்பேறி தெரியுமா? 1 மணி நேரம் கூட ஜெபிக்காருன்னா நீ யார்? பக்கத்தில் எப்படி சொல்லுங்கள், 1 மணி நேரம் கூட நீ ஜெபம் பண்ணான்னா நீ தான் சோம்பேறி. நீ வேறு யாரையும் சோம்பேறி நினச்சிக்கிட்டு இருக்காத. நாட்டில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? நான் எவ்வளோ பிஸியாக வேலை பார்க்குறேன் தெரியுமா பாஸ்டர், உட்கார்றது கூட நேரம் இல்லாமல் என் பிள்ளைக்கு சட்டி பானையை கழுவுறதுலேருந்து சாமான் வைக்கிறதுலேருந்து அதில் பண்ணுறதுலேருந்து ஒரே பிஸி தான் பாஸ்டர். சரிதானே? உடனே நம்ம நினைக்கிறோம் நம்ம சோம்பேறி கிடையாதுன்னு. நீங்கள் தான் சோம்பேறி. ஜெபம் பண்ணாத ஆட்கள் தான் யார்? சோம்பேறி. அதனால் ஒழுங்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம், ஜெபம் அதுதான் அர்ப்பணிப்பு. உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். நான் இதன்படி வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன். 3வது ஆண்டவர் எனக்கு சொன்னார், கிருபையை கேள். என்ன கேட்கணும்? கிருபையை கேட்கணும். ஆண்டவரே, நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண எனக்கு என்ன தாங்க? கிருபை தாங்க. நீ கிருபை, உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் இந்த ஜெபத்தை ஒழுங்காக ரெகுலராக பண்ணி பாருங்களேன், ஒரு 2-3 வாரத்தில் உங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கிறத பார்ப்பீங்க. அந்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்கு என்ன செய்யும்? இறங்கிடும். ஆவியானுடைய வல்லமை இறங்கிருச்சு அப்படின்னா உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் 3 காரியம் இருக்கணும். வேதத்தில் பைபிளில் போட்டுருக்கு, சோம்பேறியின் ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாதான். சோம்பேறிக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும், ஆனால் தட்டில் வச்சிருக்கிறத எடுத்து என்ன செய்ய மாட்டானா? இப்படிப்பட்ட ஆத்மா காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியுமா சொல்லுங்கள். இதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து ஒருத்தனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? பெதஸ்தா குளத்தில் இயேசப்பா வந்தார். வந்து நின்று 38 வருஷமாக அவன் வியாதியில் கிடக்கிறான். எத்தனை வருஷமா? ஆண்டவர் கேட்டார், எப்போ நீ சுகமாகன்னு விரும்புகிறியா? ஏன்னா விருப்பம் இல்லாதவனை இயேசுவை என்ன செய்ய முடியாது? சுகமாக்க முதல்ல ஆசை வேணும். என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், பொருளாதார காரியமாக இருக்கலாம், உலக பிரகார வாழ்க்கையாக இருக்கலாம், நீ முதல்ல ஆசைப்படாதுன்னா உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நீ அதுக்கு ஒன்று அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்புனா ஒர்க்கு பண்ணணும், வேலை செய்யணும். அதுக்காக சில காரியங்களை நீ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஒன்று அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணித்து எனக்கு இதை செய்ய எனக்கு என்ன தாங்க? கிருபை தாங்கன்னு கேட்டு பாருங்களேன், கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதலாவது என்ன சொல்லுகிறார்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும். 2வது ஜெபம் பண்ணணும். 3வது சொல்றாரு, என் முகத்தை என்ன செய்யணுமா? யார் முகத்தை தேடணும்? டாக்டர் முகத்தை தேடணும் அப்படின்னு போட்டிருக்கா? அம்மா முகத்தை தேடணும், அப்பா முகத்தை தேடணும்னு போட்டிருக்கா? யார் முகத்தை தேடணும்? ஆமாம், இயேசுடைய முகத்தை தேடினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு முகத்தை தேடனா எப்படி? அவருக்கு முன்னாடி வந்து நின்று இப்படி 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 போட்டால் சரியாயிருச்சுன்னு அர்த்தமா? நீ உண்மையாக தேடுறத முழங்கால நின்று ஜெபம் பண்ணி ப்ரூவ் பண்ணணும். என்ன பண்ணணும்? நம்ம ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறான். இந்த டெய்லி காலண்டர் வசனம் தூங்குது பார்த்தீங்களா? காலையில் எழுந்தோடனே ஒரு சோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு என்ன வார்த்தையை தருகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒருத்தன் வசன கார்டை ஓப்பன் பண்ணானா. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்னு வந்திருந்தது. அச்சோ, நீங்கள் சரியில்லை, சகுனம் என்ன செய்யலை, சரியில்லை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். 2வது சோத்திர ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை என்ன செய்யும்? தாரும் ஆண்டவரே. அப்படி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு பலபடிக்காத வாஸ்தானம் செய்கிறத சீக்கிரமாக செய். இவனுக்கு ஐயோ, இன்னைக்கு 2வது நமக்கு என்ன செய்யலை. 3வது ஐயா முக்காமுக்க எத்தனை தடவை எடுப்போம்? 3 தடவை எடுப்போம். ஜெபம் பண்ணிட்டு பலபடிக்க எடுத்தா அந்தபடியே நீ செய்யணும் வந்துச்சு. இதெல்லாம் இந்த சோசியம் பார்க்குற மாதிரி பைபிளை படிக்கிறது, சோசியம் பார்க்குற மாதிரி ஜெபம் பண்ணுறது, இந்த கதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வச்சுக்கூடாது. ஒழுங்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம், நாட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் தலையில் கையை வைக்கணும், வச்சோன்னு நம்ம பொத்துன்னு வானம் திறந்து என்ன செஞ்சிடணும்? விழுந்துன்னு நினைக்க. கல் தான் விழும். என்ன தான் விழும் சொல்லுங்கள். நல்லா கவனிச்சுவோம். வாக்கு தத்தம் கிடைக்கிறது பெருசு கிடையாது. வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணால் மட்டும்தான் நிறைவேறும். அல்லேலூயா. வாக்கு தத்தத்துக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் தான் கர்த்தர் என்ன செய்வார்? வானத்தை திறப்பார். நீங்கள் ஜெபமே பண்ணலை அப்படின்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். அதனால் யார் முகத்தை தேடணும்? இயேசு முகத்தை தேடி. அதுக்கடுத்து வாசிங்க பார்க்கலாம். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்னத்தை கொடுப்பாரா? சேமத்தை கொடுப்பார். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? 4 காரியங்கள் நம்ம இந்த ஆர்டரில் எழுதிக்கிடுவோம். முதலாவது, மனம் திரும்ப வேண்டும். என்ன செய்யணுங்க?
முதல்ல என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அதுக்கு முன்னாடி ஒரு புது மொழிபெயர்ப்பில் போட்டிருக்குது, மனம் வருந்தி மனம் திரும்பி அப்படின்னு போட்டிருக்கு. என்ன வருந்தணுமா? மனம் வருந்த வேண்டும், மனம் என்ன செய்யணும்? திருந்த வேணும். சரிதானே? சிலர் மனம் மட்டும் வருந்துவாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? மனம் திரும்ப மாட்டாங்க. இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிதானா? மனம் வருந்துதல் என்பது, இந்த குடிகாரன்ட்ட போய் சொன்னீங்கன்னா, ஐயோ குடிகாரன் நேற்று பிடிச்சி நல்லா குடித்து மனைவி பிள்ளைலாம் அடிச்சிருப்பான். காலையில் போய் நீ குடித்ததுனால உன் பிள்ளை பொண்டாட்டியை பாடுறா, சாப்பாடு இல்லாமல் என்ன செய்கிறாங்க, கிடக்கிறாங்கன்னு ஐயா வந்து என்ன செய்வார் தெரியுமா? அப்படியே கண்ணீர் விடுவார். என்ன விடுவார்? என்னால் தான் என் பிள்ளையும் என் மனையும் எப்படி கஷ்டப்படுறாங்க அழுவான். ஆனால் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் சாயந்தரம் என்ன செய்வான்? ஐயா என்ன பண்ணுறாரு? மனம் வருந்துகிறார், ஆனால் என்ன செய்யவில்லை. சிலர் பார்த்தீங்கன்னா, ஜெபம்னு நினைக்கிறேன் பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், கண்டிப்பாக என்ன செய்வேன், ஆனால் என்ன செய்ய மாட்டார். நாட்டில் நிறைய பேர் இப்படி சொல்ல தான் செய்வான். யூதாஸ் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:3 பாருங்கள். யூதாஸ் மனம் வருந்தினான், ஆனால் மனம் திரும்பவில்லை. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் முதல்ல ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னா நீ மனம் வருந்தி மனம் திரும்பணும். அல்லேலூயா. மனம் வருந்தாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நல்லா கவனிக்கணும். சிலர் வந்து மனம் வருந்தாமல் இயேசுக்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபம் என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை நீ தெரிந்தே தப்பு பண்ணியிருப்பா என்றால் நீ மனம் வருந்தி மனம் திரும்பணும். அல்லேலூயா. உலகத்து மக்களாக இருந்தால் மனம் திரும்பினா போதும். என்ன பண்ணால் போதும்? மனம் திரும்பினா பாவத்தை ஒத்துக்கொள்ளுதுன்னு அர்த்தம். மனம் வருந்ததுன்னா என்ன தெரியுமா? நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் அழுகணும். எப்படி அழுகணும்? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் தான் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? கண்ணோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேங்க. ஆவியில் நொறுங்குண்டு சிறுமைப்பட்டு என் வசனத்துக்கு நான் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 66:2 வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு யாரை பார்ப்பாரா? வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே. உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரல அப்படின்னா நீ மனம் வருந்தணும். என்ன செய்யணும்? மனம் வருந்தி மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனதை மாற்றிக்கொள்ளுதல். மனதை என்ன செய்யணும்? தப்பை ஒத்துக்கொள்ளுதல். தப்பை என்ன செய்யணும்? ஒத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் போட்டுருக்கு. யூதாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா மனம் வருந்துவான். நான் வந்து குற்றமில்லாத ரத்தத்தை என்ன செஞ்சேன்? காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவங்க சொல்லுவாங்க, அது ஓம்பாடுப்பா, நீ போப்பா அப்படின்னு. அந்த காசை வாங்கிட்டு போய் என்ன செய்வான் தெரியுமா? தூக்கி எறிஞ்சிட்டு நாண்டு கொண்டு செத்தான்னு சொல்லி மத்தேயு 26 பார்க்குறோம். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நிறைய பேர் செத்த பிறவை என்ன செய்கிறான் தெரியுமா? மனம் திரும்பலான்னு நினைக்கிறான். செத்த பிறகு மனம் திரும்பலாம். இந்த பூமியில் இருக்கும் தண்ணியும் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீ மனம் வருந்தி என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பணும். பேதுருக்கு இதே தான் சம்பவம் நடந்தது. பேதுரு இயேசுவை மறுதலிச்சான். அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 70-71 மத்தேயு 26 70-71 வாசிக்க பார்க்கலாம். பேதுரு இயேசுவை 3 தடவை மறுதலிச்ச உடனே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு திரும்பி பார்த்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். மறுதலித்தான். போனபோது வேறொருத்தன் அவளை இதை கண்டு வந்து மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன் சொல்லி சபிக்கவும் சத்தியமனும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அடுத்த வசனம். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு
வெளியே போய் என்ன செய்தானா? இது எதை காட்டுது அப்படின்னா மனம் வருந்துவதற்கு அடையாளம். என்னது இது? என்ன அடையாளம்? மனம் வருந்தணும். இப்போ அடுத்து மனம் திரும்பணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? இது எங்கே நடக்குது? வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் யோவான் 15ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். 21ஆம் அதிகாரம் 15லிருந்து. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை. பார்த்தீங்களா? இப்போ பேதுரு இங்கே தான் என்ன உண்டாகுதுன்னா மனம் திரும்புதல் உண்டாகுது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீ சும்மா போய் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கருக்கலைப்பு பண்ணுவாங்க. என்ன கலைப்பு? கருக்கலைப்பு. நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ளே இப்போ துணிகரம் வந்துருச்சு, சரிதானா? கருக்கலைப்பு மிகப்பெரிய பாவம். கருக்கலைப்பு பண்ணேன்னா கேன்சர் வியாதி, மற்ற வியாதி எல்லாமே என்ன செய்யும்? வரும். தெரியுதா? கிறிஸ்தவனுக்கு ஒரு வியாதி வருது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும், தேவன்கிட்ட விசாரிக்க பழகணும். புரியுதா? நீ ஒழுங்காக இயேசுவை தேடி உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது உன்னால் வருதான்னு கண்டுபிடிக்க பழகணும். அல்லேலூயா. அப்போ நீ என்ன செய்யணும்? மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் பாவத்தை மன்னிப்பு கேட்டு அதை விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. மனம் வருந்தி மனம் திரும்ப வேண்டும். சிலர் மொட்டை கிடையாது, என் பாவத்தை பண்ணி ஆண்டவரே என்னை விடுதலையாக்க இருந்து மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணுறேன். இப்போ நான் சொல்லித்தர சில ஜெப குறிப்பெல்லாம் சிலருக்கு எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, சிலருக்கு அசால்ட் ஆகிப்போச்சு. பாஸ்ட் ஆசிரியர் பாஸ்ட் என்ன செய்வார் அப்படின்னா, என் பாவத்தை, என் மீறுதலை, என் அக்கிரமத்தை என்ன செய்யும்? மன்னின்னு கேட்பேன். அப்படி நம்ம கேட்ட உடனே என்ன செய்து விடும்? நமக்கு எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அடுத்து என்ன செய்து விடும்? நான் செய்கிற அதே தப்பை திரும்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்படி ஆயிடக்கூடாது. தேவ பிள்ளையே, மனம் வருந்த வேண்டும். மனம் என்ன செய்யணும்? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த டயத்தில் நீங்கள் மனம் வருந்தி மனம் திரும்பாவிட்டால் ஒரு காலம் வரும், நீ மனம் திரும்புன்னு நினச்சாலும் முடியாது. திரும்ப அந்த சான்சஸை நீங்கள் இழந்துருவீங்க. அந்த சான்சஸை யார் இழந்தா தெரியுமா? ஏசா இழந்தான். அது மட்டும் நம்ம வாசித்து இன்றைக்கி முடிக்க போகிறோம். எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம், யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒரு வேளை போஜனத்திற்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும், அதுக்கு புது மொழிபெயர்ப்பப்பட்டிருக்கு, கண்ணீர் விட்டு கதறின போதும் மனம் வருந்தினான். ஆனால் அதுக்கு புது மொழிபெயர்ப்பு என்ன போட்டிருக்கு அப்படின்னா, விரும்பின போது அவன் புறக்கணிக்கப்பட்டான். இந்த ஆசீர்வாதத்தை அவன் கண்ணீருடன் தேடின போதும் அவனுக்கு அந்நிலையை மாற்ற முடியவில்லை. அந்த நிலை என்ன செய்ய முடியாது? நல்லா கவனிங்க. சில காரியத்தை மனம் திரும்பினா
கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு அந்த சான்சஸை திரும்ப 2வது தடவை தருவார். ஆனால் எல்லாருக்கும் இது கிடைக்கும்னு நம்ம என்ன செய்ய முடியாது. சில வேளைகளில் நம்ம என்ன கூப்பாடு போட்டாலும் அந்த நிலைமை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாமல் போகும். வெரி கேர்ஃபுல். ஒருவேளை போஜன உணவுக்காக தன் தலைப்பேற்றை உரிமையை விற்று போட்டான். இப்படி விற்று போட்டதுனால புது மொழிபெயர்ப்பு போட்டிருக்குது, ஏனெனில் மனம் மாறுதலுக்கு வழி காணாமல் போனான். மனம் மாறுதல்னால் அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு. கண்ணீர் சிந்தி அதை நாடியும் அந்நிலையை மாற்ற வாய்ப்பு ஏதும் கிட்டவில்லை. என்ன செய்யலையா, திரும்ப அந்த சான்ஸ் கிடைக்காது. இது உங்களுக்கு தெரியும் அல்லவா. இப்போ வஸ்தி ராஜா கூப்பிடுறாரு. ராஜா பெரிய விருந்து பண்ணுறாரு. எஸ்தரி சரித்திர புஸ்தகத்தில் இதை நீங்கள் பார்க்க முடியும். வஸ்தியை எல்லாருக்கும் முன்பாக ராஜா கனம் பண்ண தான் விரும்பினார். என் ராணி, என் மனைவி, இவள் எவ்வளோ அழகாக இருக்கிறாள், இவளுக்கு நான் இவ்வளோ பெரிய பொறுப்பு, அலங்காரம், வஸ்திரம், நகை எல்லாம் கொடுத்துருக்கேன், இது எல்லாரும் எல்லா நாட்டு மந்திரிகளும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவன் கூப்பிட்டான். ஆனால் அவன் என்ன செஞ்சா தெரியுமா, ராஜாவின் கட்டளைக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படியில்லை. அதனால் என்ன நடந்தது தெரியுமா, வஸ்தியை ராஜா என்ன செய்தானா, தள்ளினான் அப்படின்னு வரும். அந்த ஸ்தானத்தை அவன் என்ன செஞ்சிட்டா, இழந்தா பாருங்க. அவன் ஸ்தானத்துக்கு யாரை கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறாரு, எஸ்தரை கொண்டு வர்றாரு. நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தானம் இழந்து போகாதபடிக்கு எப்படி இருங்க. சிலருக்கு கர்த்தர் மனைவிங்கிற ஸ்தானத்தை வச்சுருப்பார். இன்றைக்கி நிறைய பெண்கள் செய்கிற தப்பு என்னென்னா, கல்யாணம் முடித்து ஒரு சின்ன பிரச்சனை வச்சுன்னா உடனே டைவர்ஸு, உடனே என்ன செஞ்சிருது, அது உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் இழக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் குடும்பத்தை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது, பிரிந்து போக கூடாது. கர்த்தர் அதுபோல் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்தானம் வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது. ஏசா சேஷ்ட புத்திர பாகம் அது எப்படிப்பட்டது அப்படின்னா, சேஷ்ட புத்திர பாகங்கிறது தகப்பன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் 2 பங்கு முதல்ல அவனுக்கு கொடுப்பாங்க. 2வது அவனுக்கு கர்த்தரை ஆராதனை பண்ணுவதிலே அவன்தான் முதலிடம். கர்த்தரை ஆராதிக்கலாம், யார் தான் முதலிடம், அவனுக்கு, ஏசாவுக்கு தான். இது எல்லாம் ஏசாவுக்கு தெரிந்து ஒரு சாதாரண கூழுக்காக அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சான் தெரியுமா, அசட்டை பண்ணினான். அதான் மனம் வருந்தினாலும் அந்த நிலைமையை திரும்ப அவன் அந்த ஸ்தானத்துக்கு வர அவனால் முடியாமல் போயிடுச்சு. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் மனம் வருந்தி மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அதனால் ஸ்தானத்தை இழந்து போகாதபடிக்கு எப்படி இருங்க, கவனமாக இருங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, இளைய குமாரன் மனம் வருந்தினான், மனம் திரும்பினான். அல்லேலூயா. நான் செஞ்ச பாவத்தினால தான் எனக்கு இந்த விளைவு வந்திருக்குது. நான் எங்கள் அப்பா கிட்ட என்ன செய்வேன், திரும்ப போவேன்னு சொல்லி அப்பா கிட்ட ஓடி வந்துட்டான். யார்கிட்ட ஓடி வந்துட்டான், அப்பா கிட்ட ஓடி வந்தான் பாருங்கள். இழந்த அனைத்தையும் திரும்ப என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் ஏசப்பட்டு விழுந்துருங்க. யார் கருத்தில் விழுந்துருங்க, மனம் வருந்தி மனம் திரும்பி விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த எல்லா ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமா, எல்லோரும் எழுந்து நிற்போம். ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம பார்த்துருக்குறோம், அதுவே இன்னும் நிறைய இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம அதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை என்னை மன்னியும் ஏய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கு. இயேசுவே என் தெய்வமே, என்மேல். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் இதுவரைக்கு செய்த பாவங்களுக்காக நான் உண்மையாக மனம் வருந்துகிறேன், உண்மையாக நான் மனம் திரும்புகிறேன். என்னை தயவாய் மன்னித்து ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்புங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இப்போ என் ஆவியில் உணர்றதை சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் இழந்ததை உங்களுக்கு தர விரும்புகிறார்.
ஆனால் நீங்கள் உண்மையாக இது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு சான்ஸு. இந்த சான்ஸ்லேயே நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நினச்சாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் முடிந்தால் முழங்கால் போட்டுக்கொள்ள, இல்லை நின்னே ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இந்நாள் வரைக்கும் நான் நிறைய வேலைகளை மனமடிவாக்கி இருக்கிறேன், துக்கப்படுத்தி இருக்கிறேன், நான் மன்னிச்சிருங்க. நான் உண்மையாக மன வருந்துகிறேன் ஆண்டவரே. நிறைய வேலைகளை என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறாததுக்கு காரணம் நான் தான். என் வாழ்க்கையில் நான் சிறுமப்படுத்துறதுக்கு காரணம் நான் தான். என் பாவத்தை நான் ஒத்துக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. உங்களுடைய சமூகத்தை அசட்டை பண்ண பாவத்தை மன்னிச்சிருங்க. என் ஜெப குறைவை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நம்ம தேடாமல் இருந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல் நான் அசால்ட்டாக இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. என்னுடைய ஜெப குறைவினால தான் இவ்வளோ பிரச்சனை வருதுங்கிறதை நான் உணர முடியுது. என் பாவத்தினால தான், என் மீறுதலால தான், என் அக்கிரமத்தினால தான் இவ்வளோ பிரச்சனை வருதுங்கிற உணர முடியுது. நான் மன வருந்துகிறேன், என் பாவத்தை மன்னியும். இந்த ஒரு விஷயம் அக்கிரமத்தை மன்னித்து ஏசப்பா நான் மனம் திரும்புகிறேன், என்னை ஆசீர்வதிச்சிருங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மை தேடுவதற்குரிய அத்தனை ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நான் ஒரு ஆசீர்வாதத்தை கூட இழந்து போக விரும்பலை. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஆசீர்வாதத்தை கூட நான் இழந்து போக விரும்பலை. இன்றைக்கி நீங்கள் எனக்கு வச்சிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அனைத்து வேணும், பொருளாதார ஆசீர்வாதம் அனைத்து வேணும், சரீரத்துக்குரிய அத்தனை ஆசீர்வாதம் வேணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். வேணும். நான் விரும்புகிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ கர்த்தர் இறங்கி வர்றதை பார்க்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆண்டவர் இறங்கி வர்றாருங்க. கர்த்தர் மனதுருகிறார். நீங்கள் உண்மையாக மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு கூட ஆண்டவரே என் பாவத்தை மன்னி, என் அக்கிரமத்தை மன்னியோ, ஆசீர்வாதத்துக்கு தடைய நான் தான் இருந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை நிரப்பிருங்க. இன்று முதல் உமக்கு பிரியமா வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு கிருபை தாரும். சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு பிரியமா வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு கிருபை தார். என் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். என் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும், பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும். எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நான் மனம் வருந்துகிறேன், மனம் திரும்புகிறேன். இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருதுங்க. கர்த்தர் இறங்கி வர்றாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சிலர் கண்ணீரோடு அழுகிறத கர்த்தர் பார்க்கிறார். எஸ் தேங்க்யூ. நீ செய்த அநேக பாவங்களை கர்த்தர் இன்னைக்கு மன்னிக்கிறாரு. தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. நன்றி அப்பா. பரலோக பிதாவே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இப்பொழுது வானம் திறக்கப்பட்டு இவர்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் கர்த்தர் யெகோவா தேவன் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக. பொருளாதார ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. அவர்கள் சந்ததியில் ஆணாக பெண்ணாக மலடா இருக்கக்கூடாது. அந்த அபிஷேகம் இறங்கட்டும். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் என்று ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். பெற்றுக்கொள்றீங்க. தேங்க்யூ. நன்றி அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்போ அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. ரிபா ஷகா தரபா லகா தரா. கர்த்தர் நிரப்புறார். தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னை நிரப்புறார். உன் வாழ்க்கையில சமாதானத்தை கர்த்தர் திறக்கிறார். எஸ் தேங்க்யூ. ரிபா கா லபோ ஷான் தரா பௌரபா கா தரபா லபா தரபா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. தகப்பன் எங்களோடு பேசினதுக்காய் சோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் இந்த 3 வித ஆசீர்வாதத்தை நிரப்புவதற்காக நன்றி. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகலபரலை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. ஜெபி